அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சர்ஃபான் BA vlog சேனல், அதே போல் சர்ஃபான் vlog BA2 சேனல், இது ரெண்டுலையுமே மிக முக்கியமான சில தகவல்கள் இருக்குது. வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அதே போல் ஈராக், இந்த நாடுகளுக்குள்ள அதிகமான எதிர்வரும் நேரங்கள், அதே மாதிரி நாளை மறுநாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குளிருடன் கூடிய காற்று வீசக்கூடும் அப்படின்றத எச்சரிக்கையாக விடுத்திருக்காங்க காலநிலை அவதான மையம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகிறவங்க மறக்காமல் ஜெக்கெட் அணிஞ்சிக்கோங்க. செல்சியஸ் 3 வரைக்கும் வெப்பநிலை குறையுமாம். இதோ 10 லட்சம் ஆஃபர். அதே மாதிரி இலங்கையில் பிடிபட்ட இந்தியர், இன்னொரு இளம்பெண் பிடிபட்டுள்ளார் ஆயுதங்களுடன். நல்ல சாவே வராதுடா அவனுக்கெல்லாம், சிரிக்கிறியா? விரைவில் அழுவணி. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இந்தியன் ஓஷன் பக்கம் இருந்து வரக்கூடிய ஒரு சில ஷார்க், அதாவது சுறா மீன்கள் குவைத்துடைய சில கடல் பகுதிகளில் அல் நாமி கடல் பகுதிகளில் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கடல்களில் இறங்குறவங்க ரொம்ப கவனம். BBC நியூஸ் சிங்கள ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தாங்க. என்ன தகவல் அப்படின்றத அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த நாசமாக போன திருட்டு நாய் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? ඩොලර් ආදායම වැඩි කරගන්න, සංචිත වැඩි කරගන්න අපි දායකත්වය ලබා දීලා තියෙනවා. මේ විදිහට නීත්‍යානුකූල මාර්ගයෙන් එවපු ශ්‍රමිකයන්ට මේ වෙනකොට විද්‍යුත් වාහන බලපත්‍ර 116ක් ලබා දීලා තියෙනවා. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராதுடா திருட்டு நாயே. தணிக்கை அறிக்கையின் முடிவுகளின் பிரகாரம் மனுஷ அமைச்சராக இருந்த காலத்தில் வெளிநாடு செல்லாதவர்களுக்கு மின்சார வாகன இறக்குமதி உரிமம் வழங்கப்பட்டது தற்போது வெளியாகியுள்ளது. வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த வெளிநாட்டுக்கு போன, இப்போ கடசா சொன்னான் பார்த்தீங்களா, சட்ட ரீதியாக வெளிநாடு போனவங்களுக்கு நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்குரிய பாஸ் பெர்மிட் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் கடைசியில் மாமனுக்கும் மச்சானுக்கும் அவன் மச்சினிச்சிக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கான். திருட்டு நாய் தேனாவான பயலை. கடைசியில் வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு காரு, வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு காருன்னு சொல்லியே நம்மளுக்கு ஆசையை காட்டி அந்த பக்கத்தால் குடும்பத்தில் இருக்கிறவன், தெரிஞ்சவன், ஃப்ரெண்டு பணத்துக்காக இந்த மாதிரி கார் இஷ்யூ பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி திருடனெல்லாம் இன்னும் எதுக்காக இந்த அனுரையுடைய அரசாங்கம் வெளியில் விட்டுருக்காங்கன்றது தான் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வேகமாக இவனையெல்லாம் சிறையில் அடைக்கணும். இல்லாத பட்சத்தில் இவனுக்கெல்லாம் சிறகம் ஒழிச்சு எங்கேயாவது பறந்துடுவான். இலங்கை அரசாங்கம், பொலிஸ்மா அதிபர், பிரதமர், தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் அனைவருக்கும் வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சார்பாக சர்ஃபான் BA vlog சேனலினூடாக இந்த திருடனை தயவு செய்து பிடித்து சிறையில் அடைக்குமாறு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தற்போது முன்வைக்கின்றோம். திருட்டு நாய். அடுத்த மிக முக்கியமான தகவல், 10 லட்சம் ரிவார்டு. 10 லட்சம் ரிவார்டு கொடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள T56 ரக துப்பாக்கிகள் தொடர்பில் தகவல் வழங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்குவதாக பதில் பொலிஸ்மா அதிபர் அறிவித்துள்ளார். தகவலை தெரிவித்தவர்கள் யார் என்பது வெளியிடப்பட மாட்டாது என்பதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 10 லட்சம் வேணுமா? எவனாவது தெரிஞ்சவன் ஆயுதம் பதுக்கி வச்சிருந்தா போட்டு கொடுத்துருங்க. எத்தனை பேர் சாகுறாங்க நாட்டில் பார்த்தீங்க தானே, எத்தனை பேருடைய உயிர் போகுது. இந்த ஆயுதம் வச்சிருக்கிறவனெல்லாம் நிச்சயமாக அழிக்கணும். அதே மாதிரி 27 வயசு ஒரு பெண் பிடிபட்டிருக்கா பாருங்கள், கையில் என்ன இருந்திருக்குன்னு. அதே மாதிரி ஒரு இந்தியர் ஒருவர் இலங்கைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு. அவருடைய டெடிபேர் ஒன்றை செக் பண்ணி பார்க்கும்போது அதற்குள்ள போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. 2 நாடும் சீரழிஞ்சு போகுது, நாசமாக போகுது இந்த போதைப் பொருளால் தான். இதை முதலாவது எப்படியாவது அழிக்காது. ගන්න එච්චරනේ. இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் 1.330 கிலோகிராம் ஹுஷ் கஞ்சாவை கடத்தி வந்த 30 வயதான இந்திய பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்.
தாய்லாந்தில் இருந்து வந்த அந்த நபர் 4 பொம்மைகளுக்குள் இந்த போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. உடனடியாக சம்பந்தப்பட்ட நபரையும் பொருளையும் கைது பண்ணியிருக்கிறாங்க, கைப்பற்றியிருக்கிறாங்க, நபரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள். 2 நாடுகளும், இந்தியாவும் சரி இலங்கையும் சரி, போதை கலாச்சாரத்தில் தலைகீழாக நிற்குது. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு வீடியோ கார்த்தி சகோதரர் அனுப்பியிருந்தாரு. இளம் பெண்கள் நடு ரோட்டில் நின்று கூச்சல் போட்டு கும்மாளம் பண்ணுறாங்க. எங்கே போய் முடிய போகுது இந்த சமுதாயம்னு தெரியல. போதை பொருளால் எவ்வளவோ பிரச்சனைகள், பெத்த பிள்ளைய தகப்பன் கொள்றதுலேருந்து தாய் தந்தைய குழந்தை கொள்றதுலேருந்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த போதை பொருளால் தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களே, குழந்தைகள் அடிக்கடி பணம் கேட்குறாங்க, அடிக்கடி எங்கேயாவது ட்ரிப் போகிறாங்க, போனால் இரவில் லேட்டாகி தான் வராங்க, நிறைய நண்பர்களோடு சுற்றுறாங்க. இந்த மாதிரி தகவல்கள் தெரிஞ்சால் அவங்கள பற்றி தினந்தோறும் கண்காணிங்க. நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு நல்லபடியாக வேண்டுமாக இருந்தால், நீங்கள் நாட்டுக்கு போகும்போது உங்களுடைய குழந்தை உருப்படியாக இருக்கணுமா இருந்தால் தயவு செய்து குழந்தைகளை பற்றின சிந்தனைகள் அதிகம் வளர்த்துக்கோங்க. வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, பணம் உழைக்கிறீங்க, ஆனாலும் அது உங்களுடைய குழந்தைகளுக்குன்றதை மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. குளிர் ரொம்ப அதிகரிக்க போகுது, தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.